ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நான் ஜீரோ காஸ்ட்டில் வாங்கின ஃபேஷன் ஜுவல்லரி பற்றி தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதுக்கு நான் எந்த அமௌண்ட்டும் பே பண்ணல. இது எப்படி வாங்கினேங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போல்லாம் கிரெடிட் கார்ட்ஸ் யூஸ் பண்ணாத ஆளே இல்லைன்னு சொல்லலாம். அந்த மாதிரி கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி அந்த பாயிண்ட்ஸை ரெடீம் பண்ணி வாங்கினது தான் இந்த ஃபேஷன் ஜுவல்லரி. இது மட்டும் இல்லை, நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. நமக்கு ஹோம் அப்ளையன்சஸ் இருக்குது, கிச்சன் வேர் இருக்குது, பூஜா திங்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. அதில் நமக்கு எது வேணுமோ நம்ம செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். நான் இதில் இந்த மாதிரி இது வரைக்கும் ஒரு 4-5 ஐட்டம்ஸ் வாங்கியிருக்கேன். எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸில் ப்ளூடூத் வாங்கியிருக்கோம், அதுக்கப்புறம் அயன் பாக்ஸ் வாங்கியிருக்கோம், அதுக்கப்புறம் இட்லி ஊற்றுற அந்த பாத்திரம் இருக்குது இல்லையா, அது கூட நாங்கள் வாங்கியிருக்கோம். அது எல்லாமே நல்ல பிராண்டடாக இருக்குது, குவாலிட்டி சூப்பராக இருக்கும், பேக்கிங்லாமும் நல்லாயிருக்கும். இது பாருங்கள், இந்த மாதிரி இது ஒரு காம்போ மாதிரி போட்டிருந்தாங்க. இந்த ஃபேஷன் ஜுவல்லரி 3 ஜுவல்லரி டைப் இருந்தது. 3மே ஒரு காம்போ. நல்லா ஃபுல்லாக அந்த பபிள் ரேப்பர் வச்சு நல்லா பேக் பண்ணி சூப்பராக அனுப்பிச்சிருந்தாங்க. இந்த ஜுவல்லரியுமே டிசைனும் நல்லா இருந்தது, அந்த லுக்குமே சூப்பராக இருந்துச்சு. நமக்கு எது வேணுமோ அது வாங்கிக்கலாம். நான் நிறைய ஐட்டம்ஸ் வாங்கிட்டேன். இதை வாங்கணும்னு நினச்சேன் இந்த வாட்டி. சரி, அதனால் இது வாங்கினேன். இதில் ஹேண்ட்பேக்ஸ்லாம் கூட இருக்குது, வாட்சஸ் இருக்குது, கிளட்ச் இருக்குது, பர்சஸ் இருக்குது, நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. மென்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி பர்ஸு, வாட்சஸ்ஸு அதெல்லாமும் இருந்துச்சு. நாங்கள் அதெல்லாமே நிறைய வாங்கியாச்சு. இது பாருங்கள், ஒவ்வொன்றுத்துக்கும் தனியாக அழகாக அந்த மாதிரி பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம கிரெடிட் கார்டு பேமெண்ட்ஸ் பே பண்ண என்ன ஆகும்னா, நம்மளுக்கு ஒரு பாயிண்ட்ஸ் எவ்ரி மந்த் ஏறிட்டே இருக்கும். நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறோம், அதே மாதிரி இஎம்ஐக்கு யூஸ் பண்ணுறோம். அது மாதிரிலாம் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அதுக்கான ஒரு பாயிண்ட்ஸ் கொடுத்துருவாங்க. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அதை யூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி பாயிண்ட்ஸ் இருக்கும். இதுக்காக நான் நிறைய கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுங்கிறதுக்காக சொல்லலை. தவிர்க்க முடியாமல் கிரெடிட் கார்ட்ஸ் ரெகுலராக யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குங்கிறதுக்காக சொல்கிறேன். இதில் கோல்டு காயின்ஸு, சில்வர் காயின்ஸு, சில்வர் ஜுவல்லரி கூட இருக்கும். சில சமயம் சில்வர் தோடு, ஸ்டட்டு மாதிரி, ட்ராப்ஸ் மாதிரி, அது மாதிரிலாம் கூட இருக்குது. அது மாதிரி கூட நான் வாங்கியிருக்கேன். நல்லாவே பேக் பண்ணி அனுப்புவாங்க, நம்ம தைரியமாக வாங்கலாம். பட் ஆனால் நம்ம காயினோ அந்த மாதிரி சில்வரில் கொஞ்சம் காஸ்ட்லியாக வாங்கும்போது மற்றதோட கம்பேர் பண்ணி பார்த்துட்டு வாங்குறது பெட்டர். நான் சில்வர் ஸ்டட்டெல்லாம் கூட அதில் வாங்கியிருக்கேன். இப்போது எந்த பேங்க் கிரெடிட் கார்டு நம்ம வச்சுருக்கோமோ அந்த பேங்க்கோட ஆப்பை நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்கன்னா கிரெடிட் கார்ட்ஸ்ன்னு காமிக்கும். அந்த ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா உள்ளே போயிடும். இப்போ மேனேஜ்ன்னு இருக்குது. அந்த மேனேஜுக்கு உள்ளே போனீங்கன்னா அதில் வியூ பாயிண்ட்ஸ்ன்னு காமிக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி வாங்கிட்டேன் இல்லையா, வாங்கினதுனால இப்போதைக்கு எனக்கு 525 சேர்ந்துருக்கு. இதுக்கு முன்னாடி 1000, 1500, 2000 அந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணாமல் இருந்தால் அப்படியே சேர்ந்துட்டே போகும். இப்போ அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு காமிக்கும். நமக்கு வேணும்னா பாஸ்வேர்டு போட்டு வச்சுருந்தீங்கன்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் கொடுத்துடலாம். ஸ்கிப் கொடுத்துட்டு உள்ளே போயிட்டிங்கன்னா அதில் நிறைய கேட்டகரிஸ் காமிக்கும். அப்படி இல்லைனா நம்ம கேட்டகரிஸ்னு டைப் பண்ணிங்கனாலே ஆல் கேட்டகரிஸ் வந்துடும். அதில் பார்த்தீங்கன்னா ஹோம் அப்ளையன்சஸ்ஸு, எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸு, ஃபேஷன் ஜுவல்லரி, இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வரும். இப்போ இது பார்த்தீங்கன்னா ஹோம் அண்ட் கிச்சன் வேர். இதில் இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. அதுக்கான பாயிண்ட்ஸும் கொடுத்துருக்காங்க, அதோட அமௌண்ட்டும் கொடுத்துருக்காங்க. இப்போ ஒவ்வொரு பாயிண்ட்ஸாக நம்ம பார்த்துட்டே வரலாம். இந்த கிறிஸ்டல் டார்டாய்ஸ் பிளேட் பார்த்தீங்கன்னா இதோட பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 999 பாயிண்ட்ஸ். இதோட ப்ரைஸு 599 இருக்குது. இப்போது நம்மக்கிட்ட இருக்க பாயிண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வாங்கிக்கலாம். இப்போது இது எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டுக்கு கொடுத்து நம்ம வாங்க முடியாது. ஸோ அந்த 525 பாயிண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இதில் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம சர்ச் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த மாதிரி இட்லி குக்கர்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ குவாலிட்டி சூப்பராக இருக்குது. எது வாங்குறதா இருந்தாலும் அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா அதோட ஃபுல் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பாங்க உள்ளே. அதில் என்னெல்லாம், அது எந்த மெட்டலில் செஞ்சது, அதோட பிராண்ட் நேம், அது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஷன் ஜுவல்லரி பாருங்கள், ரெட் எமரால்டு ஹார்ட் பெண்டன்ட்னு கொடுத்துருக்காங்க. இது 2000 மேலே பாயிண்ட்ஸு. கோல்டு கோட்டிங் ஃபினிஷ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். சீக்கிரமாக இந்த கோல்டு கோட்டிங் ஃபினிஷ்லாம் கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக கருக்காது, நல்லாயிருக்கும், லைஃப் வரும். அதே மாதிரி சில்வரில் இருக்குது, பேர்லில் கூட இருக்குது. இந்த மாதிரி ஃபேஷன் ஜுவல்லரி பாருங்கள். இப்போ இதெல்லாம் ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது இல்லையா, அந்த பீட்ஸ் வச்ச மாதிரி. இது எந்த மெட்டலில் பண்ணியிருக்காங்க, இதை எப்படி மெயின்டைன் பண்ணணும், இது லென்த் எவ்வளோ, என்ன கலர், இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நம்ம ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வரும்பொழுது நமக்கு நிறைய ஐட்டம்ஸ் காமிக்கும். ஒவ்வொரு கேட்டகரிஸ்லேயும் இந்த மாதிரி காமிக்கும். ஈவன் நம்ம பெட் ஸ்ப்ரெட்டு, பில்லோஸு, ட்ராவல் பேகு எல்லாத்துலேயுமே அந்த மாதிரி இருக்குது. பர்சனல் கேர் இருக்குது, வவுச்சர்லாம் கூட இருக்கும். நீங்கள் எது வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த ஜுவல்லரி பாருங்கள், ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. அதே மாதிரி இந்த இயர்ரிங்கு, இது எல்லாமே நம்ம பாயிண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம்.
நான் இப்போது அன்பாக்ஸ் பண்ண அந்த ஜுவல்லரியை வந்து உங்களுக்கு போட்டே காமிச்சிருக்கேன், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ஜுவல்லரி ஆனால் நல்லா கிராண்டாகவே இருக்குது. ஒரு பெரிய மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு, ரிசப்ஷனுக்கு அது மாதிரி போடுற மாதிரி இருக்குது. 3 ஜுவல்லரிக்குமே தனித்தனியாக 3 செட்டு கம்மல் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றுமே வந்து அந்த ஜிமிக்கி மாடல் தான். ஆனால் பார்க்குறதுக்கு பெருசாக தெரியுது, ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. நானே ரொம்ப வெயிட்டாக இருக்கிறதெல்லாம் போட மாட்டேன். ரொம்ப பார்க்கும்போது பெருசாக இருக்க மாதிரி வாங்குவேன், ஆனால் வெயிட்லெஸ்ஸாக இருக்க மாதிரி தான் வாங்குவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.